கூடலூரில் உள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். அது குறித்த காட்சிகளை தற்போது உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சிவகுமார். இப்ப கூடலூர் பகுதியில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவல்களை சொல்லுங்க. பூர்ணிமா, நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதியில் கூடலூர் மற்றும் பந்தலூர் தாலுகா பகுதிகள் உள்ளன. இந்த கிராமங்களில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இவர்கள் சிகிச்சை பெற வேண்டி கூடலூர் அரசு மருத்துவமனைக்கே நம்பி உள்ளனர். இந்த மருத்துவமனையில் ஏராளமானோர் வெளிநோயாளியாகவும் அன்றாடம் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த மருத்துவமனை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டும் எந்தவித மேம்பாட்டு பணியும் நடைபெறாமல் உள்ளது. மேலும் இந்த இப்பகுதியில் போதிய மருத்துவர்களும் இல்லாததால் மேல் சிகிச்சைக்கு வேண்டி உதகை அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். மேலும் இந்த மருத்துவமனையில் இருக்க வேண்டிய போதிய மருத்துவர்களும் செவிலியர்களும் இல்லாததால் அனைத்து தரப்பு நோயாளிகளும் வெளிநோயாளிகளும் மிகவும் சிரமம் அடைந்து வருகின்றனர். இங்குள்ள ஓபியில் மதியம் 12 வரை 2 மருத்துவர்களே மட்டுமே சிகிச்சை அளிப்பதாகவும், இங்கு அவசர தேவைக்கு வந்தால் போதிய மருத்துவர் இல்லாததால் செவிலியர்களும் இல்லாததால் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர் என்ற குற்றச்சாட்டும் எழுதி வருகிறது. மேலும் அவசர சிகிச்சை வருவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் உதகை அரசு மருத்துவக் கல்லூரிக்கே அனுப்பி வைக்கும்போது குற்றச்சாட்டு எழுதுது. எனவே இந்த மேம்படுத்தப்பட்ட இந்த கூடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு போதிய மருத்துவர்கள் செவிலியர்களை நியமிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.